கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இந்த வேளையிலும் கூட எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் முடிவையும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளையும் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நாம் எதை எதிர்பார்த்திருக்கிறோம்? நாம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தேவன் மூலமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துருக்குறோமா இல்லையா? அந்த எதிர்பார்ப்பு என்னவா, அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். தேவனே சொல்கிறார். நீங்கள் எதுக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க, எந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக என்ன பண்ணும், நடக்கும்னு சொல்லி, நிறைவேறும்னு சொல்லி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் ஒரு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறீங்க, அந்த விண்ணப்பம் எப்படி முடியுமோ, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் நினச்சிருக்கிற அந்த நினைவை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நினைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே என்ன பண்ணுறாரு, நீங்கள் எதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துருக்குறீங்களோ அந்த காரியத்தை கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், என் மனசுலையும் இருக்குது, நானும் அதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ உதாரணத்துக்கு ரட்சிக்கப்படாத கணவர்கள் இருக்கிறாங்க. மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கணவர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதுக்காக பிரயாசப்பட்டு ஜெபிப்பாங்க. அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த முடிவு நீங்கள் எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்துருக்குறீங்களே, அதையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவை நினைவுகளே. நீங்கள் இது நடக்கிறது நல்லதாக நடக்குமா, கெட்டதாக நடக்குமா, இப்படி ஆயிடுமா, இல்லை இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி மனசில் என்ன பண்ணுவோம், குழப்புவோம் சில நேரத்தில். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது தீமையாக போய் முடியாது, அது என்ன பண்ணோம், நன்மையாக தான் கண்டிப்பாக என்ன பண்ணோம் முடியும். ஏன்னா நீங்கள் நினச்சிட்ருக்கிறத நானும் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், நினச்சிட்ருக்கிறேன். நீங்கள் என்ன நடக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கள, இந்த முடிவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, அது எப்படி அமையும், தீமையாக அமையாது. எப்படி அமையும், சமாதானமாக தான் என்ன பண்ணும், உங்களுக்கு மனசுக்கு சமாதானமாக தான் அது என்ன பண்ணும், அமையும். இப்போ ரட்சிக்கப்படாத கணவன் இருக்கும்போது ரட்சிக்கப்படாத மனைவி எதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க, தன் கணவன் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி தான் கவலைப்பட்டிருப்பாங்க. அப்போ அது தீமையாக முடியாது, என்னவாக மாறும், சமாதானமாக தான் முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த காலை வேலைப்பொழுதில் நம்மளோடு கூட இடைப்படுகிறார். இப்போ ரட்சிக்கப்படாத கணவனுக்கு மாத்திரம் இல்லை, எந்தெந்த காரியத்தை நம்ம மனசில் வச்சுருக்கிறோமோ, ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோமோ, இவ்வளோ நாட்கள் பாரப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ, அந்த காரியங்கள் எப்படியா தேவனும் அறிஞ்சிருக்கிறார். இப்போ நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம், தேவன் நமக்கு ஒரு பதிலுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேலைகளில் சோர்ந்து போனது உண்டு. அதுதான் ஆண்டவர் இந்த காலை வேலை பொழுதில் நம்ம பார்த்து சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த முடிவை, அந்த நினைவை நானும் நினச்சிருக்கிறேன். கண்டிப்பாக அது எப்படி தான் முடியும், தீமையாக முடியாது, சமாதானமாக தான் முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ ஒரு பிள்ளைகளுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், இல்லைனா தொழில் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், இல்லை வேலை சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், இல்லை வியாதியோட கொடுமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். இனி இந்த வியாதி நமக்கு குணமடையாத போயிடுவோமா, இப்படியே நம்ம வாழ்ந்து மரித்து போயிடுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், நினைத்து கொண்டு இருக்கலாம், அங்காளாய்த்து கொண்டு இருக்கலாம். அந்த அங்காளைப்பை தேவன் என்ன பண்ணிருக்கிறார், அறிந்து கொண்டு இருக்கிறார். அவர் நானே என்ன பண்ணியிருக்கிறேன், அறிந்து கொண்டு இருக்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு
சொல்கிறார். அப்போ எந்த காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்ல. நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு கண்டிப்பாக நல்லதாக தான் அமையுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளைப்பொழுதில் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாரு, தேவன் சொல்கிறாரு. புறஜாதி ஜனங்கள் தான் இன்றைக்கி இந்த காரியம், இப்போ ஒரு திருமண காரியம்னு வச்சுங்களேன், இது எப்படி நடக்க போகுது, ஏது நடக்க போதோ தெரியலையே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையேன்னு சொல்லி குழப்பிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ண தேவையில்ல, இது எப்படி ஆகும், இது என்ன நடக்கும், இது எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்ல, யோசிக்க தேவையில்ல. நம்ம எதிர்பார்த்துக்கிற முடிவு எப்படி தான் முடியும், சமாதானத்துக்கு ஏதுவான முடிவாக தான் என்ன பண்ணோம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், தேவ பிள்ளைகள் நம்ம அவருடைய பாதத்தில் நம்ம ஜெபித்த ஜெபத்தும் வீண் போகாது. நம்ம எத்தனை மாதங்கள் ஜெபித்திருக்கலாம், எத்தனை வருடங்கள் ஜெபித்திருக்கலாம், எத்தனை காலங்கள் ஜெபித்திருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து அந்தந்த காலத்தில் தேவன் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நமக்கு இல்லாதது போல் இருக்கும், வெறுமையாக இருக்கும் வாழ்க்கையில். ஏன் நம்ம வாழுறோமோன்னு இருக்கும், எதுக்காக நம்ம இப்படி பிரயாசப்படுறோமோ இருக்கும், நம்ம எதிர்பார்க்குற இந்த காரியம் எப்படி முடியுமோன்னு சொல்லி கவலைப்படுவோம், வேதனைப்படுவோம், துக்கப்படுவோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, துக்கப்படாத, வேதனைப்படாத, நீ எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை நானும் அறிஞ்சிருக்கிறேன், அது சமாதானமாக தான் என்ன பண்ணோம் முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம எதுக்கும் என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்ல. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்பொழுது கூடி வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. அந்த ஜெபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், என்னை வணங்குவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, விண்ணப்பம் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், செவி கொடுப்பேன். அதுக்குன்னு ஒரு காலத்தையும் நேரத்தையும் வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் தேவனை தொழுது கொண்டு நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது நம்ம விண்ணப்பத்தை கேட்டு அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக பதில் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, நம்ம எதிர்பார்த்துருக்கிற முடிவு. இப்போ நான் கூட பாருங்களேன், எல்லா ஆசீர்வாதமும் தேவன் கேட்காமையே எனக்கு கொடுத்தார். என் கணவருடைய ரட்சிப்பை ஆண்டவர் என்ன பண்ணல, இது நாள் வரைக்கும் நான் கேட்டுட்ருக்கேன். ஆனால் அவர் தேவன் ரட்சிக்கலை. அப்போ நான் என்னுடைய எதிர்பார்ப்புன்னா, என் கணவர் ரட்சிக்கப்படணும், முழு குடும்பமாக சேர்ந்து நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுக்கு ஊழியம் செய்யணுன்றது தான் என்னுடைய வாஞ்சை, எதிர்பார்ப்பு. அப்போ அந்த எதிர்பார்ப்பை தேவன் என்ன பண்ணுறாரு, நீ பயப்படாத, அந்த எதிர்பார்ப்பு என்னது, அந்த எதிர்பார்ப்பு நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதை நான் அறிந்திருக்கிறேன். அது கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவாக தான் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி, என்னடா இது இவ்வளோ நாட்கள் ஆகிடுச்சே, இவ்வளோ பாடுகள் படுறோமே, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, குடும்பத்தில் போராட்டம் நடக்குது, இதுக்கு ஒரு முடிவு என்ன தான் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் தேவன் என்னோடு கூட இடைப்படுற காரியம் என்னது, நீ என்ன பண்ணாத, நீ எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன். இன்னும் உனக்கு தீமைக்கல்ல சமாதானத்துக்கான காரியத்தை என்ன பண்ணுவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் நாம் தேவனை வணங்கி தேவனை நம்ம விண்ணப்ப ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும்போது தேவன் கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலையாக நம்ம இருக்கணும், என்ன செய்ய சொல்கிறாரு, இன்னும் அதிகமாய் தேவனை என்ன பண்ணணும், தொழுது கொள்ளணும், அவரை தேடணும், அவர் பாதத்தில் விண்ணப்பத்தை வைக்கணும்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். அப்போ அப்படி நம்ம செய்யும்போது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்டு என்ன பண்ணுவார், பதில் கொடுப்பார். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு எந்தெந்த தேவையோடு எந்தெந்த காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் சமாதானத்துக்கான காரியத்தை தான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ திருமணம் ஆகாமல் இருக்காங்க, ஐயோ என் பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா, எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அநேகர் என்ன பண்ணுவாங்க, வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, சமாதானமான காரியம் என்ன பண்ணோம், நடக்கும். உங்கள் நினைவை நான் அறிஞ்சிருக்கிறேன், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவங்க, வேலை கிடைக்குமா, என் பிள்ளைக்கு கிடைக்காதான்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அப்போ அதே மாதிரி வியாதியோடு கூட இருக்கிறவங்க, ஐயோ என் வியாதி நீங்குமா, குணமடைவானா, நான் சுகமாவேனா, நான் இப்படியே வாழ்க்கையில் நான் இருந்துருவேனா, இதுவே தான் என் வாழ்க்கையில் கடைசி நாளாக இப்படி தான் நான் வாழணுமா அப்படின்னு சொல்லி நம்ம அங்காலத்து எதிர்பார்த்து நம்ம வியாதி குணமடையுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கும்போது அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற
காரியங்களை நான் அறிஞ்சிருக்கிறேன். அது எப்படி தான் ஆகும், சமாதானமாக தான் போய் முடியும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த காலை வேலை பொழுதில் தேவன் நம்மளோடு கூட இடைப்படுறது காரியம் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியம் எப்படி நன்மைக்கு எதுவாக, சமாதானத்துக்கு எதுவாக, தீமைக்கு எதுவாக அமையாது, சமாதானத்துக்கு எதுவாக தான் அமையன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளோடு கூட சொல்கிறார். அப்போ நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நாம் என்ன எதிர்பார்த்துருக்குறோம், நாம் கணவர் நம்ம ரட்சிக்கப்படணும், தேவனுக்கு சாட்சியாக வாழணுன்னு தான் எதிர்பார்ப்போம். நம்ம கணவர் ரட்சிக்கப்படக்கூடாது, இருக்கிற பாவத்தில் இன்னும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க மாட்டோம். அதேமாரி நமக்கு வியாதி இப்படியே இருக்கட்டும், நம்ம வியாதி குணமடையக்கூடாதுன்னு நினைக்க மாட்டோம். அப்போ திருமணமாகாதவங்க அப்படியே இருக்கலான்ட்டு நினைக்க மாட்டோம். இப்போ குழந்தை இல்லாத சகோதரி நம்ம குழந்தையே வேணாம் இப்படியே இருந்துடலான்னு சொல்லி நினைக்க மாட்டோம். ஒரு முடிவை நம்ம என்ன பண்ணுவோம், எதிர்பார்த்துருக்கோம். நமக்கு குழந்தை கிடைக்காதா, நமக்கு வியாதி குணமடையாதா, நமக்கு என்ன கணவர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், அங்காலாய்த்து கொண்டு நம்ம அந்த காரியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். அப்போ நீ என்ன காரியத்தை நீ எதிர்பார்த்து அறிந்திருக்கிறியோ அந்த காரியத்தை நானும் என்ன பண்ணுறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவரே சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரு, அவரே சொல்கிறார், உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைவை நான் அறிஞ்சிருக்கிறேன். இப்போ நான் குளோரியானா என்னுடைய முகத்துலேருந்து கால் வரைக்கும் பாதம் வரைக்கும் அதை அறிஞ்சில்ல, நான் எதை எதிர்நோக்கி இருக்கிறேன், என் மனசில் நான் என்ன கவலைப்பட்டுருக்கிறேன், வேதனைப்பட்டுருக்கிறேன், அது நடக்குமா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்கிறேன். அந்த நினைவை தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா, அறிந்திருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் என்னது, இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் நமக்கு என்ன காரியம் இருக்குது, இருதயத்தில் நமக்கு என்ன நினைவு இருக்குது, இருதயத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், என்ன காரியம் நடக்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம், அந்த நினைவுகளை தேவன் என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறார். நாம் தேவன் உயிருள்ள தேவன். அவர் நம்ம இருதயத்தில் என்ன நினச்சிருக்கிறோமோ அந்த காரியத்தை அவருக்கு அறிந்து கொள்கிற தேவன்.